வந்து யூஸ் ஆகும். நம்ம இப்போ வத்த குழம்பு இல்லை காரக்குழம்பு இல்லை உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியல, புளிக்குழம்பு, இதுக்கெலாம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியை வந்து அரைச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து போட்டு நல்லா சுருளாக வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பும் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும், நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பிரியாணி கூட நான் வந்து மோஸ்ட்லி வந்து தக்காளி அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி போட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த தக்காளி இருக்கிறது வந்து பிடிக்காது. அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க, அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் இருக்கும். அதுக்காக மட்டும் கிடையாது, ஆனால் இது டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை வந்து கரெக்டாக எப்படி போய் அந்த ஃபுட்டில் சேரணுமோ அந்த மாதிரி சேர்ந்துருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு